தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஏப்ரல் 27 திங்கட்கிழமை சரியாக மதியம் 2:30 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் இது உங்கள் ஏஜேஎஸ் வெதர் அப்டேட் சேனல். தமிழகம் மற்றும் புதுவையின் பெரும்பான்மையான மாவட்டங்களிலையும் வறண்ட வானிலை நிலவக்கூடிய ஒன்றாகவும், தென் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களிலும் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய பகுதிகள், தென்மேற்கு பகுதிகளாலும் சரி, மேற்கு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு ஒரு வாய்ப்பாக குழப்பக்கூடிய ஒரு வானிலை அமைப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே போல் கடந்த அறிக்கையில் இந்த மேலடுக்கு மெலிந்த சுழற்சியாக இருந்த சூழ்நிலை அது இலங்கை மற்றும் தென் தமிழகம் இடைப்பட்ட வழியாக தெற்கு நோக்கி தள்ளப்படுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ அந்த வானிலை அமைப்பு எப்படி இருக்குது? நாம் இருவேறு தினங்களுக்கு முன்பாக கொடுத்திருக்கிறோம். அதாவது மாற்றங்கள் இன்றி தான் அந்த அறிக்கையில் அப்படி நம்ம என்ன சொன்னோம் அப்படின்றத நம்ம பெரும்பான்மையாக மாற்றம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த அறிக்கையில் என்ன கொடுத்திருந்தோம் அப்படின்னா, தெற்கு நோக்கி இந்த வளிமண்டல சுழற்சி இருக்கும் அப்படின்னு. அப்போ இன்றைக்கி எங்கே இருக்குது அந்த சுழற்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு குமரிக்கடலை ஒட்டிய பகுதிகளில் இலங்கைக்கு தெற்கு புறமாகவே அவ்வப்பொழுது தென் தமிழகத்தை அந்த மையமாக வைத்து ஒரு மேலடுக்கிலே ஒரு 2000 மீட்டர்